ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா அண்ட் ஆரி டிசைனர். இப்போ நீங்கள் பார்க்குறது 3Dயில், அதாவது ப்ரூச் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஸ்டஃப்டு ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரூச்சஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டஃப்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எம்போஸ்டாக இருக்க மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஆரியில் 3D 5D அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். அது வந்து இப்போ ப்ரூச்லேயும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க்கு. உங்களுக்கு அதையே உங்களுக்கு அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து கிளாஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நம்பரில் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம எடுக்கிறது தான், அதாவது மெட்டல் வயர் ஸ்டாக்கிங் கிளாத். ஓகேங்களா. அடிஷ்னலாக என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டன். நம்மக்கிட்ட இப்போ காட்டன் இல்லை. ஸோ நம்ம பொம்மைலாம் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம சின்ன பசங்க விளையாடுற பொம்மைக்குள்ளெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா ஒரு ஸ்பாஞ்ச். அந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் நான் இப்போ இந்த ஃப்ளார் நான் மேக்கிங் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்பாஞ்சை தான் நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எப்படியும் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா அந்த நாட் மாதிரி போட்டுட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம் செய்வோம். இது என்னென்னா அது உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃப் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியணும் அப்படின்றது தான் வந்து இந்த 3D ப்ரூச்னால். ஸோ இது மேலே வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ரெட் கலர் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீஃபுக்காக சைடில் வந்துட்டு க்ரீன் கலரும் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்டஃபிங் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நீங்களும் அந்த மாதிரி வந்துட்டு சாரீ கலருக்கு ஏற்ற கான்ட்ராஸ்ட்டுக்கு நம்ம அதாவது ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் கான்ட்ராஸ்ட் கலர் தான் கொடுப்போம் நாம். ஓகேங்களா. சாரீக்கு ஸோ வந்து சாரீ நம்ம பண்ணுறப்போ ப்ளவுஸ் கலர் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டாக்கிங் கிளாத் நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி இது நீங்கள் ஸ்டாக்கிங்ஸில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லை, நெட்டு கிளாத்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு அதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸ் வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எப்பவும் போல் நம்ம வந்து தைக்கிறது தான், அதாவது அந்த ஃப்ளார் ஷேப்புக்கு பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே சைட் பை சைடாக கொடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்க போகிறோம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதிலே வந்துட்டு ப்ரூச்சஸ்க்கு, அதாவது வந்து ஷேக்கிங் ப்ரூச்சஸ் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதில் வந்து ஷேக்கிங் இருக்கும். ஸோ ஷேக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மெட்டல் வயர்லேயே பார்த்திங்கன்னா அதில் ஷேக்கிங் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரூச்சஸ் மெட்டீரியல் கிட்டு வந்து என்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்டு என்கிட்ட இருக்குது. அதாவது 1500 என்னோடய கிட் ரேட்டு. 70+ ஐட்டம்ஸ் உங்களுக்கு அதில் நான் கொடுக்குறேன். என்கிட்ட இது வரைக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்களுக்கு எல்லாேருக்கும் தேங்க்யூ. வாங்கின எல்லாருமே குட் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்தளவுக்கு யாருமே கொடுத்ததில்லை, நாங்களாம் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை விஷயம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து என்கிட்ட இது மட்டும்தான் வேணும், பர்டிகுலர் இது மட்டும் போதுன்றவங்களும் வாங்கிக்கிறலாம். இல்லை ஃபுல் கிட்டு இப்போ தான் நீங்கள் ப்ரூச்சஸ் ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோடய ஃபுல் கிட்டு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறனோ, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நான் கொடுப்பேனோ அதே சேம் அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் ஆரி மெட்டீரியல்ஸும் சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஆரி மெட்டீரியல்ஸு, ஆரி கிளாஸு, ப்ரூச் கிளாஸு எல்லாமே ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன என்கொயரி வேணுனாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நம்பரில் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸையும் வச்சு நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி ஃப்ளார் ஷேப் கொண்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக எம்போஸ்டாக சூப்பராக இருக்குது. இப்போது இதுக்கு உள்ளே வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ளார் ஒயிட் கலர் ஃப்ளாரோ சம்திங் எதனா கொடுப்போம் பார்த்திங்களா. இது உங்களோட ஆப்ஷன் தான். அதாவது குட்டி குட்டி சீக்வென்ஸ்லேயே நீங்கள் வந்து பேர்ல்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அந்த மாதிரி பெரிய ஒரு ஃப்ளாரை வச்சே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம லாக் கொடுக்கறதுக்காக ஒரு பேர்ல் கொடுத்துப்போம். ஸோ பேர்லை நீக்கிட்டு உள்ளே வந்து பஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஃப்ளார் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஷேக்கிங் ஆகக்கூடாது அப்படின்னா ரெண்டு அதாவது அதனுடைய ஃப்ளாருக்கு நடுவில் பெட்டல்ஸ்க்கு கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து தைச்சி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாமல் கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது லீஃப் கொடுக்கலாம்,
அப்படின்றதுக்காக இதே மாதிரியே வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து பெட்டலுக்கு கொஞ்சம் சைஸ் கம்மியாக வந்துட்டு லீஃப் சைஸ் வேணும் அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் பண்ணிக்கலான்றதுக்காக லீஃபுக்காக க்ரீன் கலரு ஸ்டாக்கின்ஸே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் சேம் அதே மாதிரி தான் ஸ்டஃப் பண்ணி தான் அதையும் நம்ம பண்ணுறோம். ஸோ வளைக்கும் போது மட்டும் நீங்கள் வந்து ஷேப் வந்து லீஃபுக்காக மாதிரி நீங்கள் வளைச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்டஃப் பண்ணிவிட்டு வளைக்கும் போது உங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் வந்து ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மூவ் ஆகும். அதுக்காக மெட்டல் வயரை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டஃபிங் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட காட்டன் இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட டால்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம், அதோட பொம்மைங்க, அது நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பாஞ்சை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஆரி ஸ்டூடெண்ட்டுக்காக நான் வந்துட்டு 5D 3D பண்ணுறதுக்காக இதை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே ப்ரூச்சஸ்க்கும் நான் இதையே அப்படியே யூஸ் பண்ணுறேன். நம்மளோட கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஆரியும் இருக்குது, ப்ரூச்சும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஆரியும் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு வந்து டீட்டெயில் கொடுக்குறேன், கால் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட டெய்லியுமே கிளாஸஸ் இருக்குது. இல்லை வீக்கெண்டு மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வீக்கெண்டு பேச்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும்னா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கிறலாம், உங்களோட ஆப்ஷன் தான். நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது ஒன்று பண்ண உங்களுக்காக வந்து ஐடியா க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வச்சு இதை ஐடியா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்குறேன். ப்ளஸ் என்னோட இந்த ஒர்க்கும் எப்படி இருந்தது, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் அதே மாதிரி தான் நாட் போட்டுக்கணும். கட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் நார்மல் கட்டர் கொடுத்துருப்பேன், அந்த கட்டரை விட இந்த கட்டர் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு லைவாக வர எல்லோரும், அதாவது ஆஃப்லைன் கிளாஸஸ் வர ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே அந்த கட்டர் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நார்மல் கட்டரில் நம்ம வந்து மெட்டல் வயர் கட் பண்ணும்போது சிங்கிளாக இருக்கும்போது கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி. ஆனால் வந்து அதை டபுளாக கொடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கை வந்து கொஞ்சம் கட் ஆகிற சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குலாம் இதுவாகிட்டதுனால தான் இப்போ அந்த கட்டர் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதே கட்டர் வேணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். மெட்டல் வயர் நம்ம முறுக்குறோம் பார்த்திங்களா, முறுக்கின டைமில் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு வந்து திக்காக இருக்கும்ல அந்த மெட்டல். ஸோ நார்மல் கட்டரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரியே இந்த எல்லா பெட்டலுக்கும் நடுவில், அதாவது ரெட் கலர் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதுக்கு நடுவில் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால இதையுமே வந்து ஒரு 5 லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். சேம் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணதுனால சைடில் கொடுக்க போகிற அந்த போர்ஷனுமே நீங்கள் ஸ்டஃப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லுக்கு வந்து நல்லா வரும். அதுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாக அதுவுமே ஸ்டஃபிங்கே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இல்லை நீங்கள் நார்மல் லீஃபே வந்து எனக்கு வந்து க்ரீன் கலர் என்கிட்ட இருக்குது, அதே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்துட்டு இது எம்போஸாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்காக தான் சேம் இந்த ஒர்க்கோட அந்த ஒர்க்கும் சேர்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக உங்களுக்கு ஃபைனல் லுக் கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபுல்லாகவே வந்துட்டு சைடில் கொடுத்து இந்த மாதிரி தைக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எம்போஸ்டாக தூக்கி இருக்கணும், அதாவது வந்து கிளாத்தோடு ஒட்டி இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துட்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து தூக்குனாப்பில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டஃப் பண்ணத்துக்கான லுக்கே வந்து உங்களுக்கு அதில் தான் கிடைக்கும்.
இந்த ஒர்க் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் ஜுவல்லரி மேக்கிங்கில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்.